என் புள்ள இந்த வாடகை வீட்டுல பிறக்க கூடாது. அது அவங்க தாத்தா வீட்டுல தான் பிறக்கணும். அது பிறக்கும் போது அவங்க தாத்தா திரும்ப நாட்டாமையா இருக்கணும். நாட்டாமையோட பேரனாவோ பேத்தியாவோ தான் அவங்க பிறக்கணும். அதனால இப்போ இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல அதுக்கான வேலையெல்லாம் பாப்போம். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் டூ மச். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். 3 மச், 4 மச், 5 மச், 10 மச். சக்தி, அந்த அளவுக்கு நீ என்ன கொடுமைப்படுத்துற, டார்ச்சர் பண்ற. ஐயோ சக்தி, இது பேர் டார்ச்சர் இல்ல சக்தி, கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். என்ன செல்ஃப் கண்ட்ரோலும் நீயும் கண்ட்ரோலும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயித்துல அடிச்சுக்கிட்டு நீ அழுதுகிட்டு எது இருக்க. நான் அழுவேனா? எனக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது. பயம் கிடையாதா? ஆமா, இந்த தேஞ்சு போன மூஞ்சிக்கு என்ன விட்டா யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது? ஏன் மூஞ்சி தேஞ்ச மூஞ்சியா? ஊ மூஞ்சி தாண்டி ரப்பர் மூஞ்சி. யார பார்த்து ரப்பர் மூஞ்சின்னு? நான் ரப்பர் மூஞ்சியா? நான் ரப்பர் மூஞ்சியா? ஆமாண்டி, வேணும்னா போய் கண்ணாடியில பாரு. ஊ மூஞ்சி தான் ரப்பர் மூஞ்சி. இந்த ரப்பர் மூஞ்சி பின்னாடி தான் ஒருத்தர் ஜொல்லுட்டு அலையறாரே, அந்த மூஞ்சி என்ன சொல்றது? இப்ப சொன்னியே தேஞ்ச மூஞ்சின்னு, அப்படியே சொல்லிக்க. சக்தி, ஐம் சாரி சக்தி. நமக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்கு. அதனாலதான் நான் இதை தவிர்க்கிறேன். இவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி சக்தி நார்மலா இருக்க முடியும்? உன் மனசு சரியாகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே? இதுல கூட நல்ல சம்பளம் போட்டுருக்குப்பா. இந்த இதை எடுத்து அதுல போடு. உங்களுக்கு என்ன இங்க வேலை? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.